ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடற்றொழிலாளர்களை முழங்காலில் வைத்து தாக்கிய கடற்படை அதிகாரி. போலீசாருக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமைதியை சீர்குலைக்க ஹிஸ்புல்லா சதி. நெதன்யாகு ஆவேசம். வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கட்சி உறுப்பினர்களை அழைக்காமல் கூட்டம் நடத்திய சுமந்திரன். அவதானமாக இருங்கள், யாழில் உச்சம் தொடும் வெப்பம், மக்களுக்கு எச்சரிக்கை. பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை, போலீஸ் எச்சரிக்கை. சர்வதேச சந்தையில் இன்று பதிவாகியுள்ள தங்கத்தின் விலை. பாப்பரசரின் விமர்சனமும் டிரம்புடனான மோதலும். பாப்பரசர் விடுத்த அதிரடி அழைப்பு. அவசரமாக மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ள முக்கிய போட்டி பரீட்சை. தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரை பகுதியில் கடத்தொழிலாளர் ஒருவரை முழங்காலில் வைத்து தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படை அதிகாரி ஒருவரை 1 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் விடுவிக்க களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரை பகுதியில் கடற்றொழிலாளர் ஒருவரை முழங்காலில் வைத்து தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படை அதிகாரி ஒருவரை 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்க களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய முறையான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவியல் கோவை 1994 ஆண்டு 22ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் 1ஆம் பிரிவின்படி சாட்சிகள் மற்றும் சான்று பொருட்களுடன் எதிர்வரும் 22ஆம் திகதி வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் திகதி செட்டிப்பாளையம் கடற்கரையில் கல்லடி கடற்படை முகாமைச் சேர்ந்த கடற்படை புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் சுருக்கு வலை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக குற்றஞ்சாட்டி நந்தீசன் என்பவரை கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் சுமார் 2 மணி நேரம் முழங்காலில் வைத்து தாக்கி சித்திரவதை செய்ததாக பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் பேரில் போலீசார் குறித்த கடற்படை அதிகாரியை கைது செய்து களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். வழக்கு விசாரணையின் போது வழக்காளி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி குற்றவியல் கோவை 314ஆம் பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்தது தவறானது என வாதிட்டார். இது சித்திரவதை தொடர்பான குற்றமாக இருப்பதால் 1994ஆம் ஆண்டு 22ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சாட்சிகள் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தும் அவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இதனை பரிசீலித்த நீதவான் தற்போதைய வழக்கின் அடிப்படையில் கடற்படை அதிகாரியை 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கை மீண்டும் விசாரணை செய்து பொருத்தமான சட்டத்தின் கீழ் சாட்சிகள் மற்றும் சான்றுகளுடன் எதிர்வரும் 22ஆம் திகதி மீண்டும் வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார். லெபனானிலிருந்து எழும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் இஸ்ரேல் தொடர்ந்து முறியடிக்கும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். லெபனானிலிருந்து எழும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் இஸ்ரேல் தொடர்ந்து முறியடிக்கும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா 3 வார கால போர் நிறுத்த நீடிப்பை அறிவித்த அடுத்த நாளே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான அமைதி முயற்சியை ஹிஸ்புல்லா அமைப்பு சீர்குலைக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதியை ஏற்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை நாம் தொடங்கியுள்ளோம். இருப்பினும் ஹிஸ்புல்லா இதனை சதி செய்து தடுக்க முயல்வது தெளிவாக தெரிகிறது என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக தெரிவித்த இஸ்ரேல் பாதுகாப்பு படை இதற்கு பதிலடியாக தெற்கு லெபனானின் டெய்ர் ஆமேஸ் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியது. இந்நிலையில் எதிர்காலத்தில் எழக்கூடிய புதிய அச்சுறுத்தல்கள் உட்பட்ட எதற்கும் எதிராக தன்னிச்சையாக செயற்படும் முழு அதிகாரத்தை இஸ்ரேல் தக்கவைத்துள்ளதாக நெதன்யாகு மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை தொகுதிக்கிளை கூட்டமானது நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் பெரும்பாலான வட்டுக்கோட்டை தொகுதிக்கிளை உறுப்பினர்களுக்கு கூட்டத்துக்கு அறிவித்தல் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை தொகுதிக்கிளை கூட்டமானது நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் பெரும்பாலான வட்டுக்கோட்டை தொகுதிக்கிளை உறுப்பினர்களுக்கு கூட்டத்துக்கு அறிவித்தல் வழங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமந்திரனுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களுக்கே கூட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் உப செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலருக்கு அறிவிக்கவில்லை என விசனம் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கூட்டத்தில் தலைவர், செயலாளர் மற்றும் உபதலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் தெரிவு செய்யப்பட்டன. குறித்த கூட்டம் நடைபெறுவதை அறிந்த சில கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்கள் தாங்களாகவே கூட்டத்துக்கு சென்றனர்.
இதன்போது சுமந்திரனின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் அவரது விரும்பத்தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக காரசாரமான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இந்நிலைமையை சமாளிக்க பெரும்பாடுபட்ட சுமந்திரன் நன்றி உரையையும் கூறாமல் கூட்டத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். தமக்கு சார்பானவர்களை நிர்வாகத்துக்குள் உள்ளிருத்து வழக்கு முடிவடைந்த பின்னர் கட்சியின் மத்திய குழு நிர்வாக தெரிவு கூட்டம் நடைபெறும் போது தான் தலைவராக வருவதற்கான நரித்தந்திரோபாயமே இது என்றும், வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தொகுதிக்கிளை உறுப்பினர்களை தெரிவு செய்வது சட்டத்திற்கும் ஜாப்பிற்கும் முரணானது என உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல மாவட்டங்களில் மனித உடலால் நுகரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மனித உடல் உணரும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவது சோர்வை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவையான அளவு தண்ணீர் குடிக்கவும், முடிந்தவரை வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இக்கால பகுதியில் தொடர்ந்து கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வெப்பமான வானிலை காரணமாக வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமான பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து போலீசாரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சோதனைகளில் சில பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின் 173ஆம் பிரிவின்படி பேருந்து உரிமையாளர், சாரதி அல்லது நடத்துனர் அவரும் அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட கட்டணத்தை மீறி கூடுதல் தொகையை கோரவோ அல்லது பெறவோ முடியாது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையின்படி 372, 398 மற்றும் 386 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் தொடரப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும், சட்டவிரோதமாக அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் குறித்து 118 அல்லது 119 என்ற அவசர எண்கள் வழியாகவும் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலும் புகார் அளிக்குமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சிறிய வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் சிறிய வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கு போர் ஆரம்பமான காலப்பகுதியில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5000 கடந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பாரிய சரிவை தங்கத்தின் விலை சந்தித்திருந்தது. இவ்வாறான சூழலில் தற்போது மீண்டும் அதிகரித்து தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கம் $4708 அமெரிக்க விற்பனையாகிறது. அதே நேரம் ஒரு அவுன்ஸ் வெள்ளி $75.69 அமெரிக்க விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இன்று இலங்கையிலும் தங்க விலை வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு பரிசுத்த பாப்பரசர் 17ஆம் லியோ கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ கோரிக்கை விடுத்துள்ளார். தனது ஆப்பிரிக்க விஜயத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் ரோம் நகர் நோக்கி பயணித்த வேளையில் விமானத்தில் இருந்தவாறு பரிசுத்த பாப்பரசர் கருத்து தெரிவித்தார். இந்த மோதல் காரணமாக ஈரானில் உள்ள ஒட்டுமொத்த அப்பாவி மக்களும் சொல்லன துயரங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஈரானில் முன்னெடுக்கப்படும் அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளை பரிசுத்த பாப்பரசர் கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதன் காரணமாக அவருக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். இதேவேளை இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே நிலவும் மோதல்கள் தற்போது நீடிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தின் மூலம் முழுமையாக முடிவுக்கு வரும் என்பதில் தமக்கு நம்பிக்கை இல்லை என ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் டெனி டெனன் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள 10 நாள் போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீடிப்பதாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் அறிவித்ததை தொடர்ந்து தூதுவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த புதிய போர் நிறுத்த உடன்படிக்கையானது
100% வெற்றியளிக்கும் ஒன்றாக அமையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக போட்டிப் பரீட்சை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3ற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவிருந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையை தவிர்க்க முடியாத காரணங்களினால் பிற்போடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியானகேவால் இந்த உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடற்றொழிலாளர்களை முழங்காலில் வைத்து தாக்கிய கடற்படை அதிகாரி, போலீசாருக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமைதியை சீர்குலைக்க ஹிஸ்புல்லா சதி, நெதன்யாகு ஆவேசம். வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கட்சி உறுப்பினர்களை அழைக்காமல் கூட்டம் நடத்திய சுமந்திரன். அவதானமாக இருங்கள், யாழில் உச்சம் தொடும் வெப்பம், மக்களுக்கு எச்சரிக்கை. பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை, போலீஸ் எச்சரிக்கை. சர்வதேச சந்தையில் இன்று பதிவாகியுள்ள தங்கத்தின் விலை. பாப்பரசரின் விமர்சனமும் டிரம்புடனான மோதலும், பாப்பரசர் விடுத்த அதிரடி அழைப்பு. அவசரமாக மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ள முக்கிய போட்டி பரீட்சை. இத்துடன் தமிழ்மண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்மண் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.